அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்துல முதல்ல ராசி கட்டம் அப்படின்ற அமைப்பு இருக்கு. இந்த ராசி கட்டம் அப்படின்ற அமைப்பு காலபுருஷ தத்துவப்படி, ஜெகத் ஜாதகப்படி 12 ராசிகளா பிரிச்சிருக்கிறோம். மேஷம் முதல் ராசியாகவும், 2வது ராசி ரிஷபம், மிதுனம் 3வது ராசியும், கடகம் 4வது ராசி, 5வது ராசி சிம்மம், 6வது ராசி கன்னி, 7ஆம் ராசி துலாம், 8ஆம் ராசி விருச்சிகம், 9ஆம் ராசி தனுசு, 10ஆம் ராசி மகரம், 11வது ராசி கும்பம், 12வது ராசி மீனம். இந்த 12 ராசிகள்லையும் சூரியன் சஞ்சாரிக்கும் காலத்தை பொறுத்து தோராயமாக ஒவ்வொரு 2 மணி நேரம் சூரியன் உதயத்திலிருந்து சிம்மம் முதல் மகரம் வரை உள்ள ராசிகள் சூரியக்கிளை ராசியாகவும், சூரியனின் இரவு நேர பயணமாக உள்ள கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகியவை சந்திரகிரக ராசியாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 12 ராசியில எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை கோள்கள் அமைவு பெற்றிருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த 12 ராசியில மொத்தம் 9 கிரகங்கள், 9 கோள்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 9 கோள்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன், செவ்வாய், குரு ஆகிய 3 கிரகங்கள் ஆண் கிரகங்களாகவும், சந்திரன், சுக்கிரன் பெண் கிரகங்களாகவும், புதன், சனி ஆகிய 2 அலி கிரகங்களாகவும் உள்ளது. சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 உள்வட்ட கிரகங்களாகவும், செவ்வாய், குரு, சனி ஆகிய 3 வெளிவட்ட கிரகங்களாகவும், சந்திரன் தாய் கிரகமாகவும், சூரியன் தந்தை கிரகமாகவும் கருதப்படுகிறது. ராசி மண்டலத்தை 3 வகையா பிரிக்கிறோம். ஒன்று மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். மேஷ மண்டலத்துல மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். சிம்ம மண்டலத்தில் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். தனுசு மண்டலத்தில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 4 ராசிகள் அடங்கும். நட்சத்திரங்களும் அதோட திசையாண்டுகளை பார்க்கலாம். நட்சத்திரங்கள் மொத்தம் 27. அவை அஸ்வினியில் ஆரம்பிச்சு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 27 நட்சத்திரங்களாகும். அஸ்வினி, மகம், மூலம், கேதுவோட நட்சத்திரங்கள் 7 வருஷங்கள். பரணி, பூரம், பூராடம், சுக்கிரன் நட்சத்திரங்கள் 20 வருஷங்கள். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், சூரியன் நட்சத்திரங்கள் 6 வருடங்கள். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், சந்திரன் நட்சத்திரங்கள் 10 வருடங்கள். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், செவ்வாயோட நட்சத்திரம் 7 வருடங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம், ராகு நட்சத்திரம் 18 வருடம். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, குரு நட்சத்திரம் 16 வருடங்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, சனி நட்சத்திரங்கள் 19 வருடம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி, புதன் நட்சத்திரங்கள் 17 வருடம். ஆக மொத்தம் திசை ஆண்டுகள் 120 வருடங்கள். நன்றி.